இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் சரிங்களா. ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். 2 கொடுத்துருக்காங்க, எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஜிசிடி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் எல்சிஎம். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ 12 அப்படியே இருக்குது. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கியூபை காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ எக்ஸ் கியூபை எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வந்து எக்ஸ் இருக்கும் -1. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் -3x + 2 ஓகேங்களா. ஸோ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சேன்னா பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரும் ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3 அப்படின்றப்ப -2 -1 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் +2, ஆட் பண்ணால் -3 ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி எழுதலாம், 8x² அப்படியே எழுதுகிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன எழுத போகிறேன், இங்கே பக்கத்தில் x -2 x -1 ஓகேங்களா. எழுதலாமா, 8x² × x -2 × x -1. அடுத்தது இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்குரிய ஃபார்முலா எல்சிஎம் × ஜிசிடி ஓகேங்களா. ஸோ ஜிசிடி = f(x) × g(x) இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதுவோம். எல்சிஎம்ன்றது அப்படியே எழுதுங்க, 24x³ x -1 x -2 × ஜிசிடி f(x)ன்றது இதை ஃபுல்லாக எழுதுங்க, 12x³ × x -1. g(x) இங்கே இருக்குது. ஸோ 8x² × x -2 × x -1 ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு சைடுக்கும் காமனாக இருக்கிறத கட் பண்ணலாம். x -1 x -1 x³ x³ ஓகேங்களா. 1 12 12 2 12s are 24 1 2 2 4 2s are 8 ஓகேங்களா. ஸோ இப்போ மேக்ஸிமம் இந்த x -2 இருக்குது, x -2வையும் கட் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக ஜிசிடி தான் ஓகேங்களா. ஸோ ஜிசிடி = இதெல்லாம் கட் ஆகிடுச்சு, 4 இருக்குது, பக்கத்தில் x² இருக்குது, x -1 இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஜிசிடி ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து ஸ்கூலில் ஒரு சில இடங்களில் இதை ஃபுல்லாக அப்படியே கீழே கொண்டு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க, கட் பண்ணி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே கீழே டிவிஷனில் கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் மேலே கீழேயும் கட் பண்ணுவோம். ஸோ அதே தான் நான் டிவிஷனில் கொண்டு வராமல் ஒரு ஸ்டெப்பை கட் பண்ணியிருக்கேன், இங்கேயே கட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது கரெக்டான ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேர்டு சம்மில் செகண்ட் டிவிஷன். இது f(x)னும் இது g(x)னும் எடுத்துட்டோம். இது எல்சிஎம்மாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிசிடி கேட்டிருக்காங்க. அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், f(x) = x³ + y³, g(x) வந்து x4 + x² y² + y4. ஸோ இந்த டேர்ம் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, அந்த x4 x² y² + y4 அப்படின்னு வந்துச்சுன்னா இதை இப்படி பிரித்து எழுதலாம், x² + xy + y² × x² - xy + y²ன்னு பிரித்து எழுதலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த x³ + y³ + x³ - y³ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேர்ம் தான் இது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதை ரெண்டையுமே இப்படி பிரித்து எழுதலாம். இந்த சிங்கிள் டேர்மை இந்த டபுள் டேர்மாக எழுதலாம். x² y² + xy - xyன்னு பிரித்து எழுதலாம். இங்கே x4 இருக்கும், ஆனால் x² தான் எழுதுகிறோம் ஓகேங்களா. எல்சிஎம் கிவன் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்குரிய ஃபார்முலா எல்சிஎம் × ஜிசிடி = f(x) × g(x). ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை எல்சிஎம்க்கு அப்படியே அப்ளை பண்ணிட்டேன், ஜிசிடி இருக்குது, f(x) அப்படியே போட்டுட்டு g(x)க்கு ரெண்டையுமே எழுதிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டு சைடும் காமனாக இருக்கக்கூடிய டேர்மை நம்ம கட் பண்ணலாம் ஓகேங்களா. அதேமாதிரி x² xy + y² இருக்கப்போ இதை கட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஜிசிடி. லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை, வெறும் ஜிசிடி மட்டும் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு, இது மட்டும்தான் இருக்குது, x² - xy + y². ஸோ இதுதான் வந்து ஜிசிடி ஆஃப் த கிவன் சீரிஸ் ஓகேங்களா. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள். என்ன ஒன்று, இந்த இடத்துல இந்த x4 + x² y² + y4 இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து எழுத கற்றுக்கணும் ஓகேங்களா. இதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த மாதிரி வந்து இதுதான் வரும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு 4th சம் பார்ப்போம்.